இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூடவிருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் கூடுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை களத்திலிருந்து நேரலையில் வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நந்தினி நேரலையில் இணைந்திருக்கிறார். நந்தினி, இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இதற்கான நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெறும்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம். அந்த வகையில்தான் சரியாக காலை 9:30 மணி அளவில் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இதற்காக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தரக்கூடிய ஆளுநருக்கு மரபுப்படி வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. அதன்படி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வருகை தரக்கூடிய ஆளுநரை சபாநாயகர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் உள்ளிட்டோர் மரபுபடி வரவேற்று சட்டப்பேரவை வளாகத்திற்குள் அழைத்து செல்வார்கள். சட்டப்பேரவை வளாகத்திற்குள் செல்லக்கூடிய ஆளுநர் சபாநாயகர் இருக்கையில் அமர்வார். ஆளுநருக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இருக்கையில் சபாநாயகர் அமர்வார். உடனடியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் தன்னுடைய உரையை ஆங்கிலத்தில் வாசிப்பார். ஆளுநர் உரையை வாசித்து முடித்ததும் அதனுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார். அதன் பிறகாக தேசிய கீதம் பாடப்பட்டு இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெறும். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற பிறகு அலுவல் ஆய்வு குழு கூடி சட்டப்பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். அந்த வகையில்தான் அலுவல் ஆய்வு குழு கூட்டம் சபாநாயகர் அறையில் நடைபெறும். இதில் அனைத்து கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், கொறடா உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள். எனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் வரக்கூடிய 23ஆம் தேதி வரை நடைபெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி பொறுப்பேற்றார். அதன் பிறகாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் தன்னுடைய முழு உரையையும் ஆளுநர் வாசித்தார். அதன் பிறகு நடைபெற்ற கூட்டத்தொடரில் முழு உரையை ஆளுநர் வாசிக்காமல் புறக்கணித்தும் சில வாக்கியத்தை விடுத்தும் இருந்து வந்தார். ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த மோதல் போக்கு காரணமாக பல்வேறு சர்ச்சைகளும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது எழுந்தன. குறிப்பாக 2023 மற்றும் 24ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சில வாக்கியத்தை புறக்கணித்து தன்னுடைய உரையை வாசித்தார். அதன் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகாக தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என காரணம் கூறி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதுமாக புறக்கணித்து ஆளுநர் வெளியேறினார். இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தன்னுடைய முழு உரையை வாசிப்பாரா அல்லது ஏதேனும் காரணத்தை கூறி வெளியேறுவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுவார் என அரசியல் வட்டாரத்திலும் ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவி வருகிறது. அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் இங்கு வருகை தந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வருகை தர இருக்கிறார். அவருக்கு மரபுபடி பேண்ட் வாத்தியங்கள் முழுங்க வரவேற்பு என்பதும் அளிக்கப்பட இருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில்தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய அனைவரும் முழுமையான பரிசோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் எடுத்து வரக்கூடிய உடைமைகள் கூட முழுமையாக பரிசோதனைக்கப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் ஆங்காங்கே CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்த வகையில்தான் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் அதிமுக தரப்பிலும் கூட அதிமுக MLAக்கள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக MLAக்கள் கூட்டம் வழக்கமாக நடைபெறும். அந்த கூட்டத்தில் வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்க்கட்சிகள் தரப்பில் எழுப்புவது, அதே போன்று காரசார விவாதங்கள் நடத்துவது, பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும். குறிப்பாக தொகுதி வாரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். அதன்படிதான் வரக்கூடிய நாட்களில் எதிர்க்கட்சிகள் நேரமில்லா நேரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்புவார்கள். அந்த வகையில்தான் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய 23ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சரவணன்.
நந்தினி, தற்போது ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக எந்தெந்த கட்சிகள் வருகை இருந்திருக்கின்றன? நிச்சயமாக 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட சட்டமன்ற கட்சிகளை, விசிக உள்ளிட்ட சட்டமன்ற கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். அதே போன்று அமைச்சர்களும் தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு காரசாரமான சம்பவங்கள் என்பது வரக்கூடிய இந்த நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தவரையில் கேள்வி நேரம், அதே போன்று ஆளுநர் உரை மீதான விவாதம், அதன் தொடர்ச்சியாக நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி என காரசாரமாகவே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெறும். அந்த வகையில்தான் எதிர்க்கட்சிகள் ஆசிரியர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் என பல்வேறும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அந்த நிஃபா வைரஸ் உள்ளிட்ட வைரஸ் தொடர்ச்சியாக பரவி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் அரசின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் பல்வேறு கட்சியினை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக திமுக அளித்த வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கிறது என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகள் என்பது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியும் தற்போது சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நந்தினி, நீங்கள் இதற்கு முன்பு குறிப்பிட்டது போல தமிழக ஆளுநர் RN ரவி இதற்கு முன்பு 2023ஆம் ஆண்டு தனது உரையை, அதாவது தமிழக அரசின் அந்த உரை, ஆளுநர் உரையை அவர் வாசிக்கும் போது குறிப்பிட்ட வார்த்தைகளை தவிர்த்துட்டு வாசித்தார். அதன் பின்பு 2 முறை தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும், இசைக்கப்படவில்லை என்பதற்கு புறக்கணித்து ஆளுநர் உரையை வாசிக்க மறுதளித்து வெளியேறிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை வாசிப்பாரா? தலைமைச் செயலக வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன? நிச்சயமாக 2021ஆம் ஆண்டுதான் தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி பொறுப்பேற்றார். அதன் பிறகாக 2020 நடைபெற்ற முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தன்னுடைய உரையை முழுமையாக ஆளுநர் வாசித்தார். அதன் தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் சுயமரியாதை, பெண் இயக்கம், பெரியார் உள்ளிட்ட வார்த்தைகளை மட்டும் புறக்கணித்து தன்னுடைய உரையை வாசித்தார். அந்த வாக்கியத்தை குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தனி தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகாக தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை கோரி உரை முழுவதுமாக புறக்கணித்து விட்டு தமிழ்நாடு ஆளுநர் வெளியேறினார். அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்துவிட்டு அந்த உரை சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ஆளுநரின் செயல்பாடு எவ்வாறு இருக்கும், அதே போன்று முழு உரையை ஆளுநர் வாசிப்பாரா அல்லது ஏதேனும் வாக்கியத்தை விடுத்து அல்லது காரணத்தை கூறி வெளியேறுவாரா என்ற எதிர்பார்ப்பு என்பது அனைவரிடத்திலும் பரபரப்பாகவே ஏற்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக ஆளுநரின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பது உன்னிப்பாகவே கவனிக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அந்த உரை என்பது சட்டப்பேரவையில் வைக்கப்படுகிறது. எனவே இந்த உரையை ஆளுநர் முறையாக வாசிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை என்பது நமக்கு தெரிந்துவிடும். அந்த வகையில் தான் சட்டப்பேரவையில் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் RN வருகை தந்தார். இன்னும் சில மணித்துளிகள் தற்போது சட்டப்பேரவை வளாகத்திற்குள் தர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வரக்கூடிய ஆளுநர் வரவேற்பும் அளிக்கப்பட இருக்கிறது. பேண்டு வாஜை ஆளுநரை சபாநாயகர் சட்டப்பேரவை மண்டபத்தில் அழைத்து செல்கிறார்கள். செல்றதும் சபாநாயகர் தமிழ்நாடு ஆளுநர் வலதுபுறம் சபாநாயகர் சட்டப்பேரவை சரியாக 9 அளவில் தொடங்கியதும் தமிழ் தாய் இறுதியில் தான் தேசிக்கப்படும். இதுவே சட்டப்பேரவை பயன்படுத்தக்கூடிய ஒரு மரபாக கடமைப்படவில்லை கூறி ஆளுநர் இந்த ஆண்டும் ஏதேனும் சம்பவம் நடைபெறுமா என்பதை பார்க்கிறோம். அதற்காக
அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணிகளில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.